Hey traders, welcome all. Krishna here. So last week பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு டவுன் சைடில். ஸோ லாஸ்ட் சண்டே நான் போஸ்ட் பண்ண வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன், இங்கேருந்து நிஃப்டி வந்து அப் சைடு போகிறதுக்கு பாசிபிள் கிடையாது, கண்டிப்பாக டவுன் சைடு தான் போகிறதுக்கு பாசிபிள் அதிகம்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நான் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுற நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோலையுமே சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து ஷார்ட் சைடு தான் இருக்குது, ஸோ நம்ம வந்து ஷார்ட் பண்ணலாம், அதில் தான் அதிகப்படியான ரிஸ்க் ரிவார்டு நம்ம கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். எகெயின் நான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஷார்ட் பண்ணியிருந்தேன் ஃபியூச்சர். ஸோ அதை பற்றியுமே இதில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன் அண்ட் என்னோட ட்ரேடையுமே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அதை ஹோல்டு பண்ணிட்டே இருந்தேன், தேர்ஸ்டே தான் புக் பண்ணேன். ஸோ அதை பற்றி எல்லாமே டெலிகிராம் சேனலில் கிளியராக அப்டேட் பண்ணியிருந்தேன். மேபி உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் சண்டே போஸ்ட் பண்ண வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் எதனால் வந்து நம்ம ஷார்ட் சைடு போனோம் அப்படிங்கிறத பற்றி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான லெவலில் இருக்குது. ஸோ கம்மிங் டேஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி போகலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நிஃப்டி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருந்தால் ரிவர்சல் ஆச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருந்தால் ரிவர்சல் ஆச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் போகும்போதே நான் அலாட் பண்ணிட்டேன், இங்கேருந்து கிளியராக நமக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகி ப்ரைஸ் இந்த இடத்த ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் மேலே போகுது பாசிபிள் அதிகம். இன்கேஸ் ப்ரைஸ் இந்த இடத்துல ஹோல்டு பண்ணல அப்படின்னா ரிவர்சல் ஆச்சுன்னா டவுன் சைடு வந்து அதிகப்படியான ரிஸ்க் ரிவார்டு நம்ம கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டினியூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் பாருங்கள், எகெயின் மார்க்கெட் பாருங்கள் நல்லா செல் ஆஃப் ஆகி ஒன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1300 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி டவுன். ஓகேயா? ஸோ இதுதான் கிளியராக சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எதனால சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நிஃப்டி வந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. ஸோ கண்டினியூவாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா நிஃப்டி நல்ல செல்லிங் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, எகெயின் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி அதிகப்படியான செல் ஆஃப் நடந்து ஒரு புல் பேக் கொடுக்குது அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் எகெயின் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கக்கூடாது, ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா நிஃப்டி இங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம லாஸ்ட் 2 வீக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் ட்ரெண்டை ஃபைண்ட் பண்ண முடியுமா, அண்ட் அட் த சேம் டைம் இன்ட்ராடேயில் உங்களால் அதிகப்படியான ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எடுக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு எல்லாமே நம்ம வீடியோ அண்ட் டெலிகிராம் சேனலில் அதுக்கான ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நல்லா பாருங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனில் எக்ஸாக்ட்லி நிஃப்டி வந்து இப்போ டச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பீரிஷ் கேண்டில். எகெயின் இந்த இடத்துல மார்க்கெட் சம்டைம் ஃபேக் பிரேக் அவுட் ஆகலாம், இல்லை இங்கே இருந்துமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் நடக்கலாம். ஸோ இந்த ஜோனில் வந்து கண்டிப்பாக நம்ம செல் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு புல் பேக் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எகெயின் நிஃப்டி வந்து 24,000 லெவல் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஏன்னா இது பாருங்கள், இப்போ ஒரு டபுள் பாட்டம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆகுதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கூட ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. யூஸ்வலாக ஹையில் வந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சான்சஸ் வந்து ரொம்பவே குறைவு புல்லிஷாக போகிறதுக்கு. பட் கண்டினியூவாக ப்ரைஸ் வந்து மேலே போகணுங்கிறது நமக்கு அவசியம் கிடையாது. அஸ் அ இன்ட்ராடே பிளேயராக நமக்கு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கிடைக்குது அப்படின்னா மேபி நம்ம ஒரு நல்ல ட்ரேட் எடுக்கிறதுக்கு இங்கே பாசிபிள் ரொம்பவே அதிகம். ஸோ கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் இந்த லெவலை. ஸோ இந்த லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சார்ட்டில். ஸோ டெஃபினட்டாக இங்கேருந்து நமக்கு ஒரு லாங் ட்ரேட் கிடைக்குது பாசிபிள் ரொம்பவே அதிகம். ஸோ நான் இங்கேருந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொடுக்கும்போதே கிளியராக சொல்லியிருந்தேன், 24,300ங்கிற லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 23,200 300 ஜோன் வர்றதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாக்ட்லி பாருங்கள் 600 வந்துருச்சு, 23,600. ஸோ மேபி இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை நாளைக்கே இந்த லெவலில் இருந்து ரிவர்சல் ஆகலாம். பட் பார்க்கலாம், கண்டினியூ நான் வந்து புல்லிஷாக மார்க்கெட் ஆல் டைம் ஹை போகும்னு சொல்ல வரல, இங்கேருந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகி நமக்கு வந்து ஒரு லாங் ட்ரேட் கிடைக்கலான்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா ஷார்ட் பண்ணவங்க கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த லெவல்லேருந்து உங்களுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகுது, எகெயின் பையிங் வருது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகே, அப் சைடில். ஏன்னா ஒரு டிராஸ்டிக்கலாக செல் ஆஃப் நடந்ததுக்கு அப்புறமா எகெயின் ஒரு புல் பேக் வருதுங்கிறது நார்மல் தான். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து நல்லா செல் ஆஃப் ஆயிருக்கு. பட் இங்கே சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு பாருங்கள், ஒரு சிங்கிள் கேண்டில் எத்தனை பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இங்கேயும் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லாங் ட்ரேட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம், அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வாட்ச் பண்ணுங்கள்.
நமக்கு இங்கேருந்து லாங் ட்ரேட் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், எக்ஸாக்ட்லி இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணோன்னே நம்ம சொல்லியிருந்தோம், இங்கேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது, அதாவது இந்த ஏரியாலே சொல்லியிருந்தோம் மேபி பேங்க் நிஃப்டி இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை வர போகலாம்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் எக்ஸாக்ட்லி இங்கே வர போகல. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 53,800லேயே வந்து ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி இங்கேயே கன்சோலேட் ஆகி ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியுமே பாருங்கள் நல்ல ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ அதிகப்படியாக இந்த இடத்துல தான் ப்ரைஸ் வந்து கன்சோலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எகெயின் இங்கேருந்து பேங்க் நிஃப்டியுமே பவுன்ஸ் ஆகி போகிறதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எகெயின் நான் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டியுமே நான் இங்கேருந்து ஷார்ட் பண்ண பார்க்க மாட்டேன், கண்டிப்பாக ஒரு லாங் ட்ரேட் எடுக்க தான் பார்ப்பேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இதில் நமக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரேட் எடுக்கலாம். நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நம்ம சேனலில் ஷேர் பண்ணுற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ, பாய்.